மூணு கார்னாலும் நச்சுன்னு பெரிய காராக நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா வச்சு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3 பெட்ரூம் வீடு பார்க்க போகிறோங்க. இந்த வீட்டோட ஹைலைட் என்னன்னா, வீட்டுக்குள்ளே போகும்போதே 16க்கு 20ங்கிற அளவில் லிவிங் ஏரியாவை ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி அழகான ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை நம்ம ஏறும்போது லைட் எல்லாம் எறிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கில் ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. அதில் 2 வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் 16க்கு 16ங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூமா ஃபுல்லி இன்டி ஒர்க்ஸ்லாம் லோட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமில் ஜக்கூசிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டி, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், ஃபோயர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பேஸஸ்லாம் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை வந்து 30க்கு 50ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோடய அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய கேட் இருக்குது. தாராளமாக கார்ஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம நிறுத்துற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனியோட எல்லோ ஸ்டோன் கிளேடிங் ஒர்க்கு, அது போக பிரிக் வால் டிசைன் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்லாம் கொடுத்து ஏகப்பட்ட லைட் ஒர்க்கோட பார்க்குறதுக்கு செம்மையாக அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே போகிறக்கான கேட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது போக WPC போர்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்ததும் 17க்கு 30ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவில் அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரியான டெயில்ஸாக சூஸ் பண்ணி ஃப்ளோரிங் கிளே பண்ணியிருக்காங்க. வாலுக்கெல்லாம் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டெயில்ஸ் வித் இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மெயின் டோர், விண்டோ, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கிரானைட்ல பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. வீட்டை சுற்றியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் ஜனமோடியில் போர்வெல், வாட்டர் சம்ப்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இடத்துல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதே இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 3க்கு 7ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரிங்க, தேக்கு மரத்தில் இருக்குது. சைட்டு வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான், மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூரியன் மாதிரியான டிசைனில் கர்விங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. இந்த டோருக்கு வந்து நம்ம கிரானைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் ஒரு ஃபோயர் ஏரியா. ஃபோயர் ஏரியாவில் அப்படியே உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து யார் ஃபோயருக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். கிச்சனில் இருக்கவங்க அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்குறாங்க. ஃபோயரை கிராஸ் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவில் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு கட்டின ஒரு லிவிங் ஏரியா இருக்குங்க. நான் ஒன்று சொன்னேன்ல, இந்த வீட்டோட ஸ்டெப்ஸில் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது அப்படியே லைட்லாம் எரியும்னு, இதுதான் அப்படி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். ஸ்டெப்ஸ் கிட்ட போனோம்னா இந்த லைட் ஆன் ஆயிரும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கில் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 4க்கு 4 டைல்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து 2க்கு 4 டைல்ஸ் தான். 2 டைல்ஸை ஒட்டுக்கால் பிளான் பண்ணி அதை சுற்றி ஸ்பேஸர் விட்டு அப்பாக்சி ஃபில் பண்ணியிருக்கிறதுனால 4 அடி டைல்ஸ் மாதிரி இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்லாம் மைல்டாக இருக்குது. இன்டி ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில். இங்கே வந்து நமக்கு மல்டிமீடியா யூனிட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி லைட் ஒர்க், ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் ஷோகேஸ் யூனிட்ஸ் இருக்குது. சைட்லேயும் ஷோகேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து ஷோகேஸ் திங்ஸ்லாம் வைக்கும்போது ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து செட்டப் பாக்ஸ்க்கான ஸ்டோரேஜ், அது போக ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் இருக்குது. இதே டிவினெட்லேயே அட்ஜசென்ட்டாக நமக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட்டில் வந்து இந்த மாதிரியான சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கும்போது ஹைலைட்டாக தெரியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு படையல் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது கீழே நமக்கு பேஸ் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் சிங்கிள் பேனல் டைப்பில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உட்டன் தீமில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பீம் மாதிரியான தீமில் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ஃபேன் மாட்டுறதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஷோகேஸ் யூனிட் இருக்குது கார்னரில் லிவிங் ஏரியாலேயே. அடுத்து நம்ம வந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சன் பார்த்தலாம். டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல உடன் பார்ட்டிஷன் ஒர்க், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்குது. சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக பேனலிங் ஒர்க் மாதிரியே இருக்குது. இதை தாண்டி அப்படியே உள்ள வந்தீங்கன்னா 8க்கு 20ங்கிற அளவில் கிச்சன் கம் டைனிங். உள்ளே என்ட்ரு ஆகும்போது டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு க்ராக்கரி யூனிட் இருக்குது. ஒரு கிரானைட் கவுண்டரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நமக்கு லாக் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் கீழே எல்லாமே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. உட்டன் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. போக வந்து இந்த டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில இந்த மாதிரியான உட்டன் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்ம ஷோ பீஸஸ்லாம் வச்சுக்கலாம். இது வந்து டைனிங்ஸை கிச்சனையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. வித் ஹேங்கிங் லிட்ஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரானைட் ஒர்க்கில் கவுண்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜி ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் டாப்பு. இங்கேருந்து சர்விங் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு கவுண்டர் டாப்பு. அந்த இடத்துல நம்ம
அவனில் வச்சுக்கோம்ல, அது தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸி கிரைண்டரில் வச்சுக்கிற மாதிரியான ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இன்டெக்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டருக்கு கீழே ஏகப்பட்ட பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. வாலில் வந்து இந்த மாதிரியான வால் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சர்விங் ஸ்பேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த இடத்துல நம்ம வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஸ்பேஸாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து அழகாக ஒரு சேரை போட்டு உட்காந்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கீழே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட பெட்ரூமாக பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் வந்து இந்த மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்டியோக்ஸோட கலர் காம்பினேஷன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து கிளாசிக்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டியோக்ஸோட கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே நமக்கு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வாலில் நமக்கு வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து உட்டன் ஃபினிஷிங்லேயே ஃபைபர் டோர் வந்து மாட்டியிருக்காங்க. இது வந்து இந்த வீட்டில் பண்ணிருக்கக்கூடிய இன்டீரியர்ஸோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 4.5க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆர்டிஸ்ட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரை போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்து இந்த ஸ்பேஸில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்கை தாண்டி இந்த ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லைட்ஸ் நான் ஆன் பண்ணல. அப்படி நம்ம மேலே போயிடலாம். அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் வந்து லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அதை தாண்டி நம்ம ஸ்டெப் ஏறி வரும்போது அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் ஆன் ஆகிறதுனால ஸ்டெப்ஸ் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய எல் டைப் லாபி ஸ்பேஸ் இருக்குது. இந்த லாபி ஸ்பேஸ்லேருந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, வீட்டோட 2வது பெட்ரூம், 3வது பெட்ரூம் எல்லாமே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வெளிச்சத்துக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடு அழகான வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட 2வது பெட்ரூம் 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். இதுதான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பெட்ரூமுங்க. 3 ஜன்னல் இருக்கும். இந்த சைடு வால் ஃபுல்லாமே 16 அடிக்குமே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஷோகேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அது போக சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கீழே நம்ம டைனிங்கில் பார்த்தோம்ல அதே மாதிரியான பேட்டர்னில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு டிவி யூனிட் இருக்குது. ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குது பார்க்குறக்கு. அந்த கார்னரில் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்குறாங்க. அது பக்கத்துலேயே வால் ஷெல்ஃப் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனாலேயே இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் வந்து ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி செப்பரேஷன்லாம் பண்ணி அது போக பார்த்திங்கன்னா ஜக்கூசிலாம் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. இது வந்து 10க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். ஒரு பெரிய ஜக்கூசி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வெட் ஏரியா. ஃப்ளோரிங்கில் வந்து செப்பரேஷன் இருக்கும், இது தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து வெட் ஏரியா, மேலே வந்தால் ட்ரை ஏரியா. ட்ரை ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜக்கூசி கொடுத்துருக்குறாங்க. அது போக நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ளாசெட் இருக்குது, ஒரு ஃப்ளஷ் இருக்குது. அந்த சைடு வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் வாஷ் பேஷன்லாம் இருக்குது. வெட் ஏரியாவில் வந்து ஒரு ஷவர் யூனிட் இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூம், 3வது பெட்ரூமை பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். கீழே நம்ம பார்த்தது 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்கு ஏகப்பட்ட ஸ்பேசஸ்லாம் இருக்குது. வென்டிலேஷனுக்கான ஜன்னல்லாம் இருக்குது. அப்போ ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் டாய்லெட் கம் பாத்ரூம், நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 8க்கு 5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான அந்த டோர் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு உட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து மல்டி லாக்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் டோர் தான். பால்கனி செம்ம பெருசு. கீழே இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பால்கனி ஸ்பேஸாக மேலே கொடுத்துட்டாங்க. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் எல்லாம் ஆன்டிஸ்கிட் டைப்பில் வந்து சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அந்த கார்னரில் நீங்கள் அங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம அப்படியே டெரஸும் போய் டெரஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிடறேன். நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே டெரஸ் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம மேலே வந்து வீட்டோட டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக இந்த மாதிரியான மெட்டல் டோர்ஸும் இருக்குது.
டெரஸில் வந்து 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அப்போ துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு இன்னும் முன்னாடி ஐடி பார்க்குக்கு போக தேவையில்ல. ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டெக்ஸோட சேர்ந்து 1,40,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.